ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அடியேன் சிவகு சத்தியசீலன் குருக்கள். இது ஆன்மீகமே ஆனந்தம். இந்த உலகமே பிரபஞ்சம் நிறைந்தது, உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது ஜோதிடம் இந்த உலகத்தில் தூண் முதல் துரும்பு வரை அனைத்திலும் நவகிரகங்கள் ஆட்சி செய்கின்றன. இந்த நவகிரகங்கள் இயக்கத்திற்கு தகுந்தாற் போலத்தான் மனித வாழ்வினுடைய இயக்கங்களும் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் நிறையவே பேசியிருக்கிறோம். அதுல நிறையவே நம்ம பேசின ஒண்ணு ராகு கேதுக்களுடைய பங்கு. உண்மையிலேயே எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, மக்கள் என்னுடைய தொகுப்புகளை பார்த்துட்டு ராகு கேதுல இந்த அளவுக்கு ஒரு தெளிவான நிலை வருவாங்கன்னு நான் நினைத்து கூட பார்க்கல. அத்துணை பேரும் இந்த ராகு கேதுவை பற்றி நான் சொல்வதற்கு முன்பாக என்னை நேரா பார்க்கும் பொழுதே நான் ஒரு ஜோதிட பலனை சொல்ல ஆரம்பிக்கும் முன்னாடியே நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்றத அவங்களே ஜோதிட பலனா சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ராகு கேது மக்களிடத்துல நிறையவே பரவி இருக்கிறது. அதாவதுமா பொதுவா இந்த ஜோதிடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மனித வாழ்விற்கு மட்டுமே உட்பட்டது. ஏன்னா இந்த உலகத்தில் நவகிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9 நவகிரகங்களும் பிரபஞ்ச தன்மை உள்ள ஒரு இடத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதுல இந்த 9 கிரகமும் ஒரு உயிரினுடைய உடம்பில் இருக்கிறதுனா அது மனித பிறப்பு மட்டும்தான். அதனாலதான் மனித பிறப்புக்கு கர்மங்கள், பிறப்பு அடுத்தடுத்து இன்பம் துன்பம் கலந்து வருகிறது. அதே போல மற்ற பிராணிகளுக்கு யாவுக்கும் இந்த நவகிரகங்கள் சமம் ஆகாது. அதாவது ஒரு பிராணினா அது ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை மட்டும்தான் அது குறிக்கும். அப்போ பிராணிகளும் மனிதர்களும் சமம் அல்ல என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதை நான் ஏன் சொல்ல கடமைப்படுறேன்னா, ஒரு சில வீடியோக்கள்ல நாங்க இந்த நேரத்தை ஒரு ஜோதிட அன்னைக்கு ஒரு நாய்க்குட்டிக்கு ஜாதகம் பார்த்தோம், ஒரு கன்றுக்குட்டிக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு நிறைய பரவுது. மனிதன் பேசுறான், நாய்க்குட்டி பேசுதா? மனிதனுக்கு மட்டும்தான் பிறவியினுடைய ஜாதகம் இருக்கிறதே தவிர மற்ற எந்த உயிர்களுக்கும் ஜாதகம் கிடையாது. இப்ப உதாரணமா நாய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பைரவரா குறிக்கிறோம். அதோடைய உருவம் என்னன்னா திருவாதிரை, அதாவது ராகுவினுடைய ஒரு விஷயம்தான் நாய், கேதுவினுடைய ஒரு அம்சம் தான் யானை, சுக்கிரனுடைய அம்சம் தான் கோமாதா. இந்த மாதிரி தனித்துவமான கிரகங்களுடைய வெளிப்பாடு தான் மிருகங்கள். எல்லா கிரகங்களுமே ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த உருவம் தான் மனிதன். அதனாலதான் மனித உருவமாகவே இறைவனை படைத்து மனிதன் படும் துன்பத்திற்கெல்லாம் இறைவன் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்களும் இறைவனும் நமக்கு நிறைய ஆகம விதிகளை வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல இந்த உலகத்துல நிறைய ஜோதிட ரீதியான தேடல்கள் இருக்கிறது. இந்த ஜோதிட ரீதியான தேடல்களுக்கும் ஜோதிட கடவுளாகவும் விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுக்கு தன்னுடைய பல மடங்கு சக்தி பெருகின நாள் இந்த தைப்பூசம் என்று சொல்லப்படுகிறது. சக்தி என்றாலே நமக்கு தெரியும், அது சிவனுடைய பத்தினி அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியும். தன்னுடைய அம்சத்திலிருந்தே சக்தி வேலாக முருகனுடைய கையில் சக்தி வேலை கொடுத்து அசுர வதம் செய்தவள் இந்த அன்னை. அன்னையாலதான் முருகன் கையில அந்த வேல் இருக்கிறது. அந்த வேல் தான் அசுரர்களை அனைவரையும் வதம் செய்து தேவர்களை காத்தார்கள். பொதுவா அசுரர்கள் அப்படின்னாலே நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ராகு கேதுவை தான் நான் அசுரர்கள் என்று அடிக்கடி குறிப்பிடுவேன். அப்போ ஒரு மனிதனுடைய மனதில் அதாவது அசுரர்கள் புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. அந்த அசுரனுக்குரிய அனைத்து எண்ணமும் இந்த மனிதனுடைய வாழ்விலும் கண்டிப்பாக இருக்கும். இந்த அசுர எண்ணத்திலிருந்து, அசுர எண்ணத்தால் நாம் செய்த கர்மங்களிலிருந்து நாம் விடை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவன், அதாவது திருமுருகன். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதுல 2 விஷயம், விநாயகன் முருகன். இதுல யார் நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லலாம். இப்ப விநாயகரையும் கும்பிட சொல்றாங்க, முருகனையும் கும்பிட சொல்றாங்க. இந்த முருகனுக்கு மட்டும் ஏன் ஜோதிட கடவுள், ஏன் அவர் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான தத்துவமா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவா சிவபெருமான் ஆகாய தத்துவத்தை குறிப்பவர். அதாவது மலையினுடைய ரூபமாக சிவபெருமான் விளங்குகிறார். அதே போல எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒருவருடைய தத்துவம், இறைவனுடைய தத்துவத்தை அவரவருடைய வாகனத்தை வைத்துதான் நம்ம முடிவு செய்ய முடியும். அப்போ முருகனுக்கு மயில் வாகனமாக கருதப்படுகிறது. மயில் பறக்கும் தன்மை உடையது. அதனால அது ஆகாய தத்துவத்தை குறிக்கின்றது. அப்போ இங்க சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் தான் இந்த முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் நெற்றிக்கண்
முருகனிலிருந்து தோன்றி ஆகாய தத்துவத்தை குறிக்கிறார். எப்படி ஆகாய தத்துவத்தை குறிக்கிறார்? அதனுடைய அடிப்படை என்ன? நமக்கு ஞானம் பழம் பெற்ற கதை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அதுல விநாயகர் அம்மையப்பனை உலகமாக நினைத்து ஞான பழத்தை பெற்றார். முருகன் அண்டத்தை அனைத்தையுமே சுற்றி ஞான பழத்தை பெற முடியவில்லை. இங்க என்ன விஷயம்னா, அண்டத்தை சுற்றியதனால், அந்த மயில் வாகனத்தோடு சுற்றியதனால் முருகன் ஆகாய தத்துவத்தை குறிப்பதால் என்றைக்குமே முருகப்பெருமான் உயர்ந்த மலையில் இருக்கிறார். சோ அதனால அவர் ஆகாய தத்துவத்தை குறிப்பவர். என்னைக்குமே முருகன் உயர்ந்த இடத்துல தான் நம்ம பார்ப்போம். நம்மளை ஏற வச்சுதான் அவர் காட்சி கொடுப்பாரு தவிர இரக்கத்தில் நாம் பார்ப்பது உயர்ந்த மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தான். அறுபடை வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே உயர்ந்த மலை தான், எதுவும் கீழே இருப்பதுக்கான திருச்செந்தூர் தவிர. ஏன்னா திருச்செந்தூர் மலையில தான் இருக்குது. நமக்கு அது பொதுவா என்ன அப்படின்னா பிரதட்சணம் அங்க திருச்செந்தூர்ல ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து மண் தத்துவம். ஏன்னா இப்ப மண்ணும் ஆகாயமும் தான் பிரபஞ்சத்துல தொடர்பு பெறுது. இந்த மண் தத்துவத்தை குறிப்பவர் யாருன்னா விநாயக பெருமான். சக்தி தேவி தன்னுடைய உடம்பில் உள்ள அழுக்கை எடுத்துதான் விநாயக பெருமானை உருவமாக பிடித்தார். அந்த விநாயகனுடைய வாகனமாக விளங்கக்கூடியது எது? எலி. அந்த மூஷிகம் அப்படின்றது எங்க இருக்கும்னா மண், வலைக்குள்ள இருக்கும். அப்ப மண் தத்துவத்தை விநாயகர் பிடித்ததனால் அவர் குளத்தங்கரை, ஆற்றங்கரை என்னும் கீழ்நிலை மண் தத்துவத்துல அவர் இருக்கிறார். இப்ப இதுல ரெண்டு அடிப்படை விஷயம் என்னன்னா, விநாயக பெருமான் கேதுவினுடைய அம்சம். அதே போல முருகப்பெருமான் கையில் ஏந்திருக்கக்கூடிய சக்தி வேல், அதாவது அம்பிகையை நான் ராகு அம்சமா தான் சொல்லி இருக்கிறேன். அப்ப அந்த கையில இருக்கக்கூடிய வேல் ராகுவினுடைய வெளிப்பாடு. அந்த வேலினுடைய அமைப்பு ஒரு பாம்பினுடைய அந்த தலை போன்று இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல விநாயகனுடைய துதிக்கை பாம்பினுடைய அடிப்பாகத்தை போல் பார்த்திருக்கிறோம். அப்போ தலைப்பாகம் முருகன் கையில் இருக்கும் வேல், அடிப்பாகம் விநாயகருடைய துதிக்கை. அப்ப இங்கேயே ரெண்டு சர்பம் வித்தியாசமாகுது. அப்போ ராகு கேதுக்கள் என்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கெடுதல்கள், கர்மங்கள் அனைத்தையுமே கரைக்க வல்ல இறைவன் விநாயகனும் முருகப்பெருமானும் தான். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு. இந்த 6 படை வீட்டிலும் இந்த தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த 6 படை வீட்டிலும் 6 படை முருகனாக இருக்கக்கூடிய இறைவனை நம்ம என்னென்ன பிரச்சனைக்காக வழிபட்டால் இந்த தைப்பூசத்தில் நம்ம தரணி ஆளலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எனக்கு தெரிந்து கூப்பிட்ட உடனே நிற்கக்கூடிய ஒரு இறைவன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுல முதல் நினைவாக நான் சொல்வது யார் என்றால் இந்த முருகப்பெருமான் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கலாம், யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் மனயோகமும் செல்வ யோகமும் நிறைந்திருப்பதை நான் நிறையவே பார்த்திருக்கிறேன். அதே போல மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை தைரியம், எதையுமே வெல்லக்கூடிய மனப்பான்மை. யார் எதை பேசினாலும் அதை யார் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை அதிகம் பெற்றவர்கள். நவகிரகங்களிலே முருகப்பெருமான் செவ்வாயினுடைய வடிவமாக இருக்கிறார். இந்த செவ்வாய்க்கு பூமிகாரகன் என்ற ஒரு பெயர் உண்டு. இந்த பூமியே முருகனுடைய அம்சம்தான். அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும், அந்த பூமியில இருக்கக்கூடிய நம் வீடு இந்த முருகனை வரவேற்பதற்கு நாம் மிக தயாராக இருக்கணும். இன்னைக்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, அதாவது பூஜை புனஸ்காரம் அப்படின்னா என்னன்றத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இறைவன் பஞ்சபூத தத்துவத்தினுடைய ஒட்டுமொத்த ஸ்வரூபம், நவகிரகங்களுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கம். இந்த ஒட்டுமொத்த ஆதிக்கத்தில் நம்மளுடைய கர்ம வினைகளை நாம் ஒப்படைக்கக்கூடிய தருவாயில் அதை மன்னித்து அருளி, நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதனுடைய பிறப்பென்பதே இங்க ஒரு பரிகாரம் தான். நீ என்ன வினை செய்திருக்கிறாயோ அந்த வினையே நீ அனுபவிக்கிறாய். நீ உன் வாழ்வில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு முடிவும் உன்னுடைய கர்ம விளைவினுடைய விதிப்பயன்தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல முருகப்பெருமான் வீட்டுக்கு வருவதற்கு நாம் தயார்படுத்தணும். பொதுவா நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற இறைவன் இருக்கும் இடம் எங்கு அப்படின்னா முதல்ல நம்ம அழைப்பது லட்சுமி கடாட்சமா ஒரு வீட்டு இருக்கணும்னு தான். அந்த லட்சுமி கடாட்சமா இந்த தைப்பூச திருநாளில் நம்ம வீடு இருக்கணும். அப்ப என்ன இருக்கணும், லட்சுமி முதல்ல வரானா எப்படி இருக்கணும் நம்ம வீடு? முதல்ல நன்றாக கடல் நீர் அல்லது சுத்தமான தண்ணீர்ல கல்லுப்பு சேர்க்கப்பட்ட நீரால் வீட்டை முதல்ல சுத்தப்படுத்தணும். அதற்கு பிறகு ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதை நன்றாக இடித்து பன்னீரில் கலந்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். இதுல முதல்ல ஒரு நல்ல நேர்மறையான சக்தி வீட்டுல உலவுறத நம்ம பார்ப்போம். அதற்கு பிறகு தலைவாசலில் மாவிலை தோரணம் சாற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு
அழகா மல்லிகை பூ வாசனை மலர்களை சாற்றி தலைவாசல் மிகுந்த மனத்தோடு இருக்க வேண்டும். இந்த அமைப்பு இருந்தால்தான் எந்த இறைவனுமே நம்மளுடைய வீட்டிற்குள்ள வருவதற்கான ஒரு நல்ல அமைப்பு இந்த விஷயம். இப்போ எல்லாருக்குமே கலச வழிபாடு என்பது நன்றாகவே தெரியும். பொதுவா இந்த தைப்பூசம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவது. நம்மளுடைய நெடுங்கால பிரார்த்தனைகள்லாம் இருக்கிறது இல்லையா, இந்த நெடுங்கால பிரார்த்தனை ஒரு நாளில் தீர வேண்டுமாயின் இந்த தைப்பூச வழிபாடு என்பது மிக சிறப்பான ஒரு விஷயத்தை நமக்கு வழிவகுத்து கொடுக்கும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆறுபடை வீடு, ஆறுபடை முருகன்ல 6 பெயர்கள் இருக்கிறது. இதுல ஒவ்வொரு முருகனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. இப்ப இந்த முருகனை நாம் வர வைப்பதற்கு என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டுல எந்த முருக பெருமானுடைய படம் இருக்கிறதோ அதை முதல்ல எடுத்து தனியா ஒரு இடத்துல வைங்க. தனியா வச்சுட்டு அதுல சடாட்சர கோலம் அப்படின்னு இருக்கும், நட்சத்திர வடிவில் கோலம் போடுவோம். அதை பொதுவா பச்சரிசி மாவால நல்லா அரைத்து சடாட்சர கோலம் போட்டு அதுல சரவண பவ அப்படின்னு எழுதிடுங்க. அதற்கு மேல் என்ன பண்றீங்கன்னா, கும்பம், பொதுவா கும்பத்துல எப்படி இருக்கும்னா ஒரு வெள்ளி சொம்போ பித்தளை செம்போ அல்லது மண்பானையோ அவரவர் தகுதிகளுக்கு ஏற்ப எல்லாத்திலயுமே பிரபஞ்சம் இருக்கிறது. சோ அதுல என்ன பண்ணா சுத்தமான ஜலம், அதுவும் இந்த கங்கா தீர்த்தமெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. கங்கா தீர்த்தம், காவிரி தீர்த்தம், நதிகளுடைய தீர்த்தத்தை எடுத்து நம்ம பண்றோம்னா அது ரொம்ப சிறப்புன்னே நம்ம சொல்லலாம். சோ அதுல ஜலத்தை நிரப்பிட்டு அதற்கு பிறகு அதுல பச்சை கற்பூரம், ஏலக்காய், கஸ்தூரி மஞ்சள், அதற்கு பிறகு கொஞ்சம் வில்வம், நம்ம வீட்டுல ஏதாவது பயன்படுத்துற தங்கம் வெள்ளி பொருள் ஏதாவது அதுக்குள்ள, ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களும் நம்ம பேசக்கூடிய அந்த பூஜை விஷயங்களும் அந்த கலசத்துல அதாவது ஆகர்ஷணம் ஆகணும். சோ அதுக்காக அதற்கு பிறகு மாவிலை வைத்து அதுக்கு மேல மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து அந்த அழகா இப்ப என் நெற்றில எப்படி திலகம் இருக்கிறதோ அந்த மாதிரி அழகான ஒரு திலகத்தை அந்த கடத்தின் மேல் வைத்து ஒரு பட்டு வஸ்திரத்தை சாற்றி விடுங்கள். இப்பொழுதைக்கு முருகன் படமும் ரெடி, கோலமும் ரெடி, அதன் மேல் கடமும் ரெடி. இந்த கடத்தை வைக்கும் பொழுது கட்டாயமா ஒரு பித்தளை தட்டோ செப்பு தட்டோ அதன் மீது பச்சரிசி நிரப்பிதான் இந்த கடத்தை வைக்கணும் என்பது உறுதியான விஷயம். இப்போ நாம இந்த பூஜையை எத்தனை நாள் பண்ண போறோம்னா 27 நாள். இந்த 27 நாள் நம்ம 27 நட்சத்திரங்கள், இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் 9 கிரகங்களுடைய வெளிப்பாட்டை அடக்கியது. சோ இந்த 27 நட்சத்திரத்துல தான் நம்மளுடைய எல்லா கர்மங்களுடைய காரத்துவங்களும் அடங்கி இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த 27 நாள் அந்த கலசத்தை ஆடாமல் நம்ம வைத்திருக்கிற போறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, தைப்பூசம் அப்படின்றது பொதுவா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் தான் தைப்பூசம். இந்த நாள்ல நாம் என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது பல மடங்கு பெருகும். நம்மளுடைய வாழ்வில் விதிப்பயனால் ஏதாவது ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும். ஏதாவது இந்த நாள்ல இந்த வருடம் எனக்கு இதுதான் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும். வருடத்திற்கு ஒரு பிரார்த்தனை, அந்த வருடம் அது நிச்சயமாக பலிக்கும். முக்கியமா இந்த தைப்பூச திருநாளில் புத்திர பேரு, வீடு யோகம், கடன், இது 3ம் தீர்க்கணும்ன்ற பிரார்த்தனை வச்சோம்னா அதனுடைய தனித்துவமே சிறப்பு. இப்ப இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தைப்பூச திருநாள்ல எங்களுக்கு மந்திரம் எல்லாம் படிக்க தெரியாது, புனஸ்காரம் எல்லாம் பண்ண தெரியாது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. முருகப்பெருமானுக்காகவே வலிமையான ஒன்று இருக்கிறது. அதன் பெயர் தான் கந்தகுரு கவசம். இந்த கந்தகுரு கவசத்தை நாம் ஓதி இந்த பூஜையை நம்ம முடிக்க வேண்டும். பொதுவா எல்லாருக்குமே தெரியும், விநாயகர் மஞ்சள்ல பிடிச்சு வைப்பாங்க, குலதெய்வத்தை வணங்குவாங்க. குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த முருகப்பெருமான் அந்த கடத்திற்கு முன்பால கந்தகுரு கவசத்தை அன்றைய நாள் முழுவதும் பாராயணம் செய்ய வேண்டும். தைப்பூச திருநாளில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் இந்த பூஜைய தினம் ஒரு 27 நாள் தொடர்ந்து பண்ணணும். இந்த 27 நாள் இப்ப பெண்களால பண்ண முடியலன்னா அந்த ஒரு 2-3 நாள் விலகிடுறோம்னா அந்த வீட்டினுடைய ஆண்களை பண்ண வைங்க. சோ இந்த 27 நாள் சரியாக முடித்து விட்டு அந்த கட தீர்த்தம் இருக்கிறது இல்லையா, அந்த கட தீர்த்தத்திற்கு இறுதி நாள் நல்ல பிரசாதங்கள், நிவேத்தியங்கள் உங்களால என்ன செய்ய முடியுமோ அழகா செஞ்சு வச்சு தூப தீபாராதனை எல்லாம் காமிச்சு அந்த கட தீர்த்தத்தை நம் வீடு முழுவதும் தெளித்து நாமும் அதுல புரோக்ஷனம்னா என்னன்னா அதை எடுத்து நம்ம தெளிச்சுக்கிறது. அதை பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் என்ன பிரார்த்தனை, அந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் கந்தகுரு கவசம் படித்து தூப தீபாராதனை காட்டும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு பிரார்த்தனையோ அதை திரும்ப 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 சொல்லணும். இந்த 27 நாளும் முருகப்பெருமான் உங்க வீட்டுல வாசம் செய்து நீங்கள் என்ன பிரார்த்தனை நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா குறைகளையும் ஜோதிட சாஸ்திர வாயிலாக பார்த்து பரிகாரம் செய்து பயன் கொடுத்து வருகிறேன். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் இறைவன் வழங்கட்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல ஆன்மீகத்தில் ஆனந்தத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா.